இன்று உன் குருவின் கண்ணெதிரிலேயே உன் தலையை துண்டித்து காட்டுகிறேன். யாருடைய தலை கீழே விழப்போகிறது என்று பார்ப்போம். குருவே, இந்த போட்டியில் நான் வெற்றி பெற என்னை ஆசீர்வதியுங்கள். அர்ஜுனா, கொஞ்சம் பொறு. கர்ணா, உன்னோடு போரிட தயாராக இருக்கும் அர்ஜுனன் யார் தெரியுமா? பாண்டு மன்னரின் புதல்வன், இந்த குரு வம்சத்தின் ரத்தினம். அர்ஜுனன் உன்னோடு போர் புரிய நீயும் உன் குலத்தை பற்றி இந்த அரங்கத்தில் அறிவிக்க வேண்டும். உன் தாயார் தந்தையார் பற்றி எடுத்துரைக்க வேண்டும். இதுதான் யுத்த நீதி. உன் அரச வம்சத்தின் பெயரை சொல். அதன் பிறகுதான் அர்ஜுனன் உன்னோடு போர் புரிய வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்ய முடியும். ஏனெனில் அரசகுமாரர்கள் நீச குலத்துடனோ ஆச்சார விசாரமற்ற மக்களுடனோ ஒருபோதும் போரிடுவதில்லை. கிருபாச்சாரியாரே, சூரியனுக்கு விளக்கம் தேவையில்லை, சந்திரனுக்கு பரிச்சயம் தேவையில்லை. சாஸ்திரத்தின்படி மன்னர்களோடு சேர்ந்து உத்தம குலத்தில் பிறந்தவர் சூர வீரன் சேனாதிபதி என்று 3 பிறவிகள் உண்டு. எனது நண்பன் கர்ணன் சூரன், ஆகவே அவன் மன்னனுக்கு நிகரானவன். துரியோதனா, நீ சிறு பிள்ளை. கிருபர் அனைத்தையும் அறிந்தவர். ஆகவே இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. இல்லை, அர்ஜுனன் ஒரு அரசனோடு தான் போரிடுவான் என்றால் கர்ணனை இக்கணமே அங்க தேசத்தை அரசனாக்குகிறேன். துரியோதனா, இந்த அத்தினாபுரம் ஒன்றும் உன்னுடைய உடைமை அல்ல. வருவோர் போவோருக்கெல்லாம் எடுத்துக் கொடுப்பதற்கு. அரசே, கர்ணனை இக்கணமே அங்க தேசத்தை அரசனாக்க விரும்புகிறேன். அனுமதி அளித்தால் பிளவுக்கு நீங்கள் வித்திட்டவர் ஆவீர்கள். அனுமதி அளிக்காவிட்டால் ஒரு சுத்த வீரனை அவமதித்த பாவத்திற்கு ஆளாவீர். அது மட்டுமல்ல, அத்தினாபுரம் வீரர்களின் சொர்க்கபுரி என்று தாங்கள் சொன்னதை மறந்து விட்டீர்களா? உங்களின் விருப்பப்படி நடக்கட்டும். நன்றி அரசே. துரியோதனன் வாழ்க! இளவரசர் 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 துரியோதனன் வாழ்க! என் ஆருயிர் நண்பா, இக்கணம் முதல் நீ அங்க தேசத்து அரசன் கர்ணன். மகிழ்ச்சி தானே? இனி உனது வீரம் அடைத்திருந்த வெள்ளம் என பாயலாம். நண்பா துரியோதனா, உன் தாராளத்தின் கடனை
என் உயிர் நீத்தும் மாளாது. இனி என் ஜீவன் உனக்காக, என் நிஷ்டை உனக்காக. எனக்கு மரணம் சம்பவித்தால் அதுவும் உனக்காக. அங்க தேசத்து மன்னா கர்ணா, என்றும் மாறாத உனது நட்பையை நான் எதிர்பார்க்கிறேன். நண்பா துரியோதனா, உனக்கு நான் பாத பூஜை செய்ய வேண்டும். தயவு செய்து என்னை அனுமதிக்க வேண்டும். கர்ணா, அப்பா, என்னை ஆசீர்வதியுங்கள். மகனே, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. நீ அரங்குக்கு சென்றிருக்கிறாய் என்று அறிந்ததும் நான் ஓடோடி வந்தேன். துரியோதனன் உன்னை அங்கதேசத்து மன்னனாக்கி விட்டான். உன் தலையை அலங்கரிக்கும் இந்த மகுடத்தில் நீ சத்திரியன் போல் தென்படுகிறாய். ஆம் மகனே. அப்பா, இதற்கு நான் துரியோதனனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அடே கர்ணா, தேரோட்டியின் மகனா நீ? அர்ஜுனன் கரத்தால் சாக கூட தகுதியற்றவன். உன் குலத்திற்கேற்ப தேரோட்ட கையில் சாட்டையை எடுத்துக்கொள். அந்த வேடம் தான் உனக்கு பொருத்தமாக இருக்கும். பீமா, ஆணவத்தில் பேசாதே. குலத்தை பற்றி பேசும் அருகதை இங்கு யாருக்கும் கிடையாது. நெருப்பிலிருந்து பிறந்தது நீர். மூங்கிலில் இருந்து தோன்றியவர் எம்பெருமான் ஈசன். அவருடைய புதல்வன் சண்முகன் தோன்றியதோ நாணல் காட்டை அடுத்துள்ள சரவண பொய்கையில். பரந்தாமன் தோன்றியது தூணில் இருந்து. கற்றவர்க்கும் அழகு நிறைந்த கண்ணியர்க்கும் வீரர்க்கும் சான்றோர்க்கும் கொடைத்திறன் கொண்டவருக்கும் குலம் ஒன்றேடா. வீரத்தில் சிறந்தவரான நமது துரோணாச்சாரியார் பிறந்தது கலசத்தில் இருந்து. இங்கே குலப்பெருமை பேசி அமர்ந்திருக்கும் கிருபாச்சாரியார் நாணலில் தோன்றியவர். பாண்டவர்களாகிய உங்களது பிறப்பையும் உலகமே அறியுமடா. கவச குண்டலங்களும் சூரியனை ஒத்த அழகுடைய கர்ணனின் பிறப்பை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதையடா உனக்கு?
கர்ணன் தன் பலத்தாலும் தன் நண்பனின் உதவியாலும் அங்கதேசத்தை மட்டுமல்ல இவ்வுலகையே ஆளும் திறம் கொண்டவன். இதை விரும்பாதவர்கள் எதிர்த்து போர் புரிய இப்பொழுதே தயாராகலாம். பொழுது சாய்ந்துவிட்டது. விதிமுறைகளின்படி இருட்டிய பிறகு போட்டி நடக்கக்கூடாது. ஆதலால் போட்டி இத்துடன் முடியட்டும். துரோணாச்சாரியார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நலம் உண்டாகட்டும். தியாகத்தின் திருவுருவம், வீரத்தின் விளைநிலம் என்று போற்றப்படும் பீஷ்ம பிதாமகர் என்னை நாடி வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. வாருங்கள். தாங்கள் அத்தினாபுரத்து இளவரசர்களுக்கு அஸ்திர வித்தைகள் அத்தனையும் போதித்திருக்கிறீர்கள். அதனை அரங்கில் நடந்த போட்டியில் அத்தனை பேரும் நிரூபித்து காட்டிவிட்டார்கள். அதற்காக அத்தினாபுர அரசு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. உங்கள் அஸ்திர வித்தைகளுக்கு இணையானது இந்த உலகத்தில் ஏதும் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு குருதட்சணை கொடுக்க வேண்டியது எங்களது கடமை. தாங்கள் குருதட்சணையாக என்ன கோருகிறீர்களோ அதை மறுக்காமல் கொடுக்க விரும்புகிறோம். குருதட்சணையாக எதை கேட்டாலும் தருவீர்களா? நிச்சயமாக. இதில் என்ன சந்தேகம்? குருவே, தங்களுக்கு நாங்கள் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன பீஷ்மரே, அமைதியாக இருக்கிறீர்கள்? குருதட்சணையாக நான் எதை கேட்டாலும் கொடுப்பீர்களா? கொடுக்க முடியுமா உம்மால்? எங்கள் சக்திக்கு உட்பட்டது எதுவாக இருந்தாலும் தர தயாராக இருக்கிறோம். நான் கேட்கப் போகும் குருதட்சணை நிச்சயம் உங்கள் சக்திக்கு உட்பட்டதுதான். ஆனால் அதற்கு நீங்கள் மனம் வைக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் கேட்கும் குருதட்சணையை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். தயங்காமல் கேளுங்கள். ஒரு நாட்டையும் அந்த நாட்டு அரசனையும் அடிமையாக்கி என் காலடியில் கொண்டு வந்து எனக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். நீங்கள் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்த மீரை, அஸ்திர வித்தைகளில் நிகரில்லாதவர். உங்களின் இந்த விசித்திரமான வேண்டுகோள் எனக்கு வியப்பை தருகிறது. எந்த நாட்டு அரசனையும் நாங்கள் சிறைபிடிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கான காரணத்தை நாங்கள் அறியலாமா? நான் பட்ட அவமானத்தை துடைத்தெறியவே இந்த விசித்திரமான குருதட்சணையை நான் கேட்கிறேன். வேதங்களை கற்றறிந்த ஞானியாக, அஸ்திர சாஸ்திரங்களில் நிகரில்லாத வீரனாகத்தான் உங்களுக்கு இந்த துரோணரை தெரியும். என் பிள்ளையின் பசியை போக்க வழி தெரியாமல் ஒரு சங்கு பாலுக்காக பரதேசியைப் போல் கையேந்தி திரிந்த மிகவும் அல்லலுற்ற ஒரு தந்தையாக இந்த துரோணரை பற்றி உங்களுக்கு தெரியாது. உலகே மெச்சும் பரத்வாஜ மாமுனியின் புதல்வன்தான் இன்று நீங்கள் கொண்டாடும் துரோணாச்சாரியார் ஆகிய நான். என் தந்தை பரத்வாஜரின் சிஷ்யர் அக்னிவேசரும் சாதாரணமானவர் அல்ல. சாட்சாத் அக்னியின் புதல்வர் அவர். அவருக்கே என் தந்தை பரத்வாஜர் அக்னி அஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அதற்கு நன்றிக்கடனாக
அந்த வித்தைகளை அக்னிவேசர் எனக்கும் கற்றுக் கொடுத்தார். நான் அக்னிவேசரிடம் குருகுலம் பயின்று கொண்டிருந்த போது அங்கு கிருபரும் சிஷ்யராக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் என் சிநேகிதனை சந்தித்தேன். ஆம், பாஞ்சால தேசத்தின் அரசர் புருஷர் தன் மகன் துருபதனை குருகுலத்தில் சேர்க்க அக்னிவேசரை சந்தித்தார். எங்கள் குருவான அக்னிவேசருக்கு முறைப்படி குருதட்சணை செலுத்தி குருகுலத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். குருகுலத்தில் சேர்ந்த எங்களுக்கு அஸ்திர பயிற்சிகள் தொடங்கின. அக்னிவேசர் எங்களுக்கு அனைத்து விதமான வித்தைகளையும் முறைப்படி கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அவரது ஆசியுடன் நாங்கள் பயிற்சியை தொடங்கினோம். எனக்கும் துருபதனுக்கும் வித்தைகளை கற்றுக்கொள்வதில் கடும் போட்டி இருக்கும். ஒரு நாள் நான் துருபதனை மிஞ்சிவிடுவேன். மற்றொரு நாள் அவன் என்னை மிஞ்சிவிடுவான். துருபதன் என்னிடம் நெருங்கி பழகினான். நாங்கள் குருகுலத்தில் பயின்ற காலத்தில் கிருபரின் தங்கை கிருபி அக்னிவேசரின் ஆசிரமத்திற்கு வந்து செல்வாள். கிருபரையும் கிருபியையும் வளர்த்து வந்த மன்னர் சந்தனு குருதட்சணையாக சில பொருட்களை கிருபியின் மூலம் ஆசிரமத்திற்கு கொடுத்து அனுப்புவார். அப்போதுதான் நான் கிருபியை முதலாக பார்த்தேன். கிருபியை பார்த்ததும் இவள்தான் என்னுடைய தர்ம பத்தினி என்ற எண்ணம் எப்படியோ என் மனதில் தோன்றிவிட்டது. கிருபரும் விகல்பமில்லாமல் கிருபியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். எனக்கும் கிருபிக்கும் இடையில் இனம் புரியாத சிநேகம் வளர்ந்து வந்தது. குருகுலம் முடிந்ததும் எனக்கும் கிருபிக்கும் ஒரு ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நிகழ்த்தி வைத்தார் கிருபர். துருபதா, ஏன் உன் முகம் வாடியிருக்கிறது? உனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லையா? என்ன நண்பா இப்படி கேட்டு விட்டாய்? உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி இல்லையா? பின் ஏன் உன் முகத்தில் பிரகாசமே இல்லை? கிரகணத்தில் சிக்கிய சூரியனைப் போல் வாடி கிடக்கிறதே, காரணம் என்ன? நான் பாஞ்சால தேசத்தின் இளவரசன். என் நண்பன் துரோணனின் திருமணத்திற்கு என்னால் பரிசு எதுவும் தர இயலவில்லை. அதனால் தான் வருந்துகிறேன். உன் கவலைக்கு இதுதான் காரணமா? உன் நட்பே எனக்கு கிடைத்த பெரிய பரிசாயிற்றே. இதைவிட வேறொன்று வேண்டுமா? துரோணா, இப்பொழுது சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். நான் என் தந்தைக்கு மிகவும் பிரியமான மகன். அதனால் என் விருப்பத்திற்கு மாறாக எப்பொழுதும் நடக்க மாட்டார். இன்னும் சில காலங்களில் பாஞ்சால தேசத்தின் மன்னனாக என் தந்தை எனக்கு முடிசூட்டி விடுவார். எனக்கு பட்டாபிஷேகம் முடிந்ததும் பாஞ்சால தேசத்தின் ராஜ்யம் என் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். நான் இப்பொழுது சத்தியமாக கூறுகிறேன், ராஜ்யம் என் கைக்கு வந்ததும் அதில் பாதியை உனக்கு பரிசாக தருகிறேன். என் போகம், வைபோகம், சுகம் என அனைத்திலும் உனக்கு பங்கு உண்டு. இது சத்தியம். என் தவத்திற்கெல்லாம் என் தர்ம பத்தினியான கிருபி துணை நின்றாள்.
என் புகழ் எங்கும் பரவத் துவங்கியது. எங்களுக்கு அஸ்வத்தாமன் மகனாகப் பிறந்தான். அவன் பிறந்ததுமே குதிரையைப் போல் கனைத்தான். நானும் கிருபியும் விரும்பியபடி எங்களது செல்வ புதல்வன் அஸ்வத்தாமனை சிறப்பாக வளர்க்க முடியவில்லை. என்ன செய்வதென்றே அறியாமல் நான் கிருபியிடம் விடைபெற்றுச் சென்று விட்டேன். அதன் பிறகு பிழைக்க வழி தெரியாமல் காட்டில் சுற்றித் திரிந்து அல்லாடினேன். அஸ்திர வித்தைகள் அனைத்தும் கற்றும் என்ன பயன்? அது எங்களின் பசியை போக்க உதவவில்லையே. இந்நிலையில்தான் காட்டில் ஒரு முனிவரை நான் சந்திக்க நேர்ந்தது. என் வறுமையை அவரிடம் கூறினேன். அவரும் வருந்தினார். அப்போதுதான் அந்த கொடிய வறுமையிலிருந்து விடுபடுவதற்காக உபாயம் ஒன்றை கூறினார். அதாவது, பரசுராமர் தன் செல்வங்களை எல்லாம் அந்தணர்களுக்கு தானம் செய்கிறார். அவரை நீ சந்தித்தால் உன் வறுமை ஒளியைக் கண்ட இருளைப் போல் மறைந்துவிடும் என்றார். நானும் பரசுராமரை தேடி மகேந்திர மலைக்குச் சென்றேன். பரசுராமரையும் சந்தித்தேன். தவத்திலும் வலிமையிலும் சிறந்த பரசுராமரே, உங்களை காணும் பாக்கியம் இன்றுதான் எனக்கு கிட்டியது. என்னை ஆசீர்வதியுங்கள். நலம் உண்டாகட்டும். அந்தணரே, தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? என் பெயர் துரோணன், பரத்வாஜ முனிவரின் புதல்வன். தாங்கள் செல்வங்களையெல்லாம் தானம் செய்வதாக கேள்வியுற்றேன். எனவே தங்களின் உதவி நாடி வந்திருக்கிறேன். தவசீலரே, என்னிடமிருந்த செல்வங்கள் அனைத்தையும் நான் தானம் செய்துவிட்டேன். கடல் போல் பறந்து விரிந்து கிடந்த எனக்கு சொந்தமான நகரங்களையும் கிராமங்களையும் நான் காஷ்யபருக்கு தானமாக கொடுத்து விட்டேன். இப்பொழுது என் உடல் மட்டுமே மிச்சம் இருக்கிறது. இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. அதனால் நான் கற்ற அஸ்திர சாஸ்திர ஞானங்கள் என்னிடம் உள்ளது. இவை இரண்டில் ஒன்றை கேளுங்கள். அதை நான் அளிக்க தயாராக இருக்கிறேன். துரோணா, உனக்கு எது வேண்டுமோ தயங்காமல் கேள். நான் அஸ்திர ஞான வித்தைகளை கற்றுக்கொள்ள பேறு பெற்றிருக்க வேண்டும். இக்கணமே நான் உங்களின் சிஷ்யனாகிறேன். அப்படியே ஆகட்டும். பரசுராமரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் என் மனைவியையும் மறந்தேன், அருமை புதல்வனையும் மறந்தேன். தனுர்வேதத்தை பரசுராமரிடம் முழுமையாக கற்றுக்கொள்ளத் தொடங்கினேன். அவர்தான் எனக்கு அஸ்திர சாஸ்திரங்களின் மகத்துவத்தையும் வலிமை மிக்கவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஒரே அம்பினால் மலையை பிளக்கவும், பிளந்த மலையை இணைக்கவும் கற்றுக் கொடுத்தார். நான் பரசுராமரிடம் வித்தைகளை கற்றுக்கொண்டு திரும்பி வர சில காலம் ஆகிவிட்டது. என் அன்பு மகனையும் என் மனைவியையும் காண எங்களது குடிலை சென்றடைந்தேன். உங்களுக்கு உங்கள் நண்பர் துருபதனை நினைவிருக்கிறதா? எப்படி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய நட்பா அது? அவர் இப்பொழுது பாஞ்சால தேசத்து மன்னர். அது எனக்கு தெரியும் அம்மா. அதற்கென்ன இப்பொழுது? நம் திருமணத்தன்று
அவர் செய்த சத்தியத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? ராஜ்யம் தன் கைக்கு வந்ததும் அதில் பாதியை உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்றாரே. அது துருபதனின் அன்பையும் பெருந்தன்மையும் காட்டுகிறது. அதற்காக அவனிடம் சென்று உன் ராஜ்யத்தில் பங்கு கொடு என்று கேட்கச் சொல்கிறாயா? அப்படி கேட்டால்தான் என்ன தவறு? அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, நிச்சயம் வாக்கு தவற மாட்டார். ராஜ்யத்தில் நமக்கு பங்கு வேண்டாம், நம்மை தின்று தீர்க்கும் வறுமைக்கு ஒரு வழி பிறக்காதா? நான் பரத்வாஜ முனிவரின் புதல்வன், அக்னிவேசரின் பிரதான சிஷ்யன், பரசுராமரிடம் தனுர்வேதத்தை கற்று தேர்ந்தவன். நான் யாரிடத்திலும் கையேந்தி நிற்க முடியாது. உங்களின் இந்த வீராப்பு நம் குழந்தையின் பசியை போக்குமா? இவன் ஒவ்வொரு வேளையும் பசித்து அழும்பொழுது நான் செத்து செத்து பிழைக்கிறேன். இப்படி வாழ்வதை விட நாம் மாண்டு விடலாம். விதி அதுதான் என்றால் யாரால் மாற்ற முடியும்? சரி, நாம் பாஞ்சால தேசத்திற்கு புறப்படுவோம். நான் துருபதன் மீது கொண்ட நட்பு புனிதமானது. அதை விலை பேசப் போகிறோமே என்ற கலக்கத்தோடுதான் பாஞ்சால மண்ணில் கால் பதித்தேன். தாங்கள் யார்? எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள்? நான் உங்கள் அரசர் துருபதனின் நண்பன் துரோணர் வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். மாமன்னருக்கு வணக்கம். தங்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். யாரென்று விசாரித்ததில் தங்களது நண்பர் என்று கூறுகிறார். ஆனால் பார்ப்பதற்கு பஞ்சப்பராரி போல் இருக்கிறார். சரி, அவரை வர சொல். அன்று பாஞ்சால தேசத்தின் அரசன் துருபதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்றும் என் இதயத்தை ஈட்டியாக கிழித்துக் கொண்டிருக்கிறது. துருபதா, என்னை யார் என்று உனக்கு தெரியவில்லையா? தெருவில் சொல்லும் பிச்சைக்காரர்களையும் பாரதேசிகளையும் அரண்மனைக்குள் அனுமதித்தால் இப்படித்தான் நடக்கும். மன்னனை வணங்கக்கூட தெரியாத மரியாதை கட்ட ஜென்மங்கள். பாஞ்சால மன்னர் துருபதனுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் துரோணன். உங்களை காணவே ஆவலோடு வந்திருக்கிறேன். யாருக்கு யார் நண்பன்? அடுத்த வேளை உணவிற்கு பக்கற்ற தரித்திரனான உனக்கு நான் நண்பனா? உனக்கு சிறிதேனும் அறிவிருந்தால் என்னை நண்பன் என்று கூறிக்கொண்டு உன் கேடுகட்ட குடும்பத்தோடு என்னை பார்ப்பதற்கு அரண்மனைக்குள் வந்திருப்பாயா? துருபதா, நீ சுய நினைவோடுதான் பேசுகிறாயா? உன் உயிருக்கும் மேலானது நம் நட்பு என்று சொன்னதெல்லாம் மறந்து போனாயா? நட்பு, பொல்லாத நட்பு. முன்பு உன்னிடம் எனக்கு இருந்த நட்பு நீ என்னுடன் விளையாடுவதற்கும் கல்வி பயிலுவதற்கும் என் பொழுதை போக்கவும் சுயநலத்திற்காக ஏற்பட்ட நட்பு. அப்பொழுது நாம் சமமான சக்தியுடையவர்களாக இருந்தோம். இப்பொழுது நான் இந்த பாஞ்சால தேசத்தின் அரசன். துருபதா, அப்படியானால் நீ என்னிடம் காட்டிய அன்பெல்லாம் வெற்று நாடகம்தானா? உன் ராஜ்யத்தில் பாதியை எனக்கு பரிசாக தருவேன் என்றெல்லாம் சொன்னாயே, அதெல்லாம் பொய்யா? மூடனே, நிறுத்து உன் பேச்சை. என்ன பேராசை உனக்கு? நான் ஏதோ பேச்சிற்காக சொன்னதை வைத்து ராஜ்யத்தில் பங்கு கேட்பதற்காக இங்கு வந்திருக்கிறாயோ? உனக்கு வெட்கமாக இல்லை? எங்களை போன்ற மகாராஜாக்கள் உன்னை போன்ற தரித்திரனிடம் எப்படி நட்பு பாராட்ட முடியும்? செல்வமும் வித்தையும் சமமாக உள்ளவர்களிடம் மட்டும்தான் நட்பு ஏற்பட முடியும். பலசாலி
பலவீனர்களிடம் ஒரு காலம் நட்பு பாராட்ட முடியாது. கல்வி பயிலாதவர் வேத விற்பனரிடம் எப்படி நட்பு கொள்ள முடியும்? ஒரு வீரனே வீரனிடம் நட்பு கொள்ள முடியும். ஒரு மன்னனே இன்னொரு மன்னனிடம் நட்பு பாராட்ட முடியும். ஒரு காலத்தில் நமக்குள் நட்பு இருந்ததை இன்றோடு மறந்துவிடு. நான் உன்னுடைய நண்பன் என்று கூறிக்கொண்டு இன்னொரு முறை நீ இங்கு வந்தால் உன் உடலில் உயிர் தங்காது. எச்சரிக்கிறேன். காவலர்கள் உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதற்கு முன் உன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து சென்றுவிடு. அன்று நான் பட்ட அவமானம் இன்று வரை என்னை தூங்க விடவில்லை. நான் துருபதன் மீது கொண்டது உண்மையான நட்பு. ஆனால் அவனும் என்னை கீழாக மதித்திருந்ததை அன்றுதான் நான் புரிந்து கொண்டேன். நட்பினை கொச்சைப்படுத்திய அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாஞ்சால தேசத்தை கைப்பற்றி துருபதனை கைதியாக்கி என் காலடியில் கொண்டு வந்து போடுங்கள். அப்படி செய்தால் இதுதான் உங்கள் குருவிற்கு நீங்கள் கொடுக்கும் உத்தமமான குருதட்சணையாக இருக்கும். இதோ இப்பொழுது அந்த பாஞ்சால தேசத்தின் மீது படையெடுக்கிறேன். அந்த பாதகனை உங்கள் காலடியில் விட வைக்கிறேன். பாஞ்சால மன்னன் துருபதனை வெல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சரியான தருணத்தில் சரியான விதத்தில் தாக்க வேண்டும். படைபலமும் அண்டை நாட்டு அரசர்களின் நட்பும் கொண்டவன் துருபதன் என்பதை மறந்து விட வேண்டாம். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் முன்பு அந்த துருபதன் ஒரு சிறு துரும்பு. அதை பற்றி நீங்கள் சற்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சத்ருவை நேரில் சந்திக்க நீங்கள் தயாராக இருங்கள். அது என் பொறுப்பு. துரோணாச்சாரியார் சொல்வது சரிதான். எதிரியை சுலபமாக எடை போட்டு விடக்கூடாது. போர்த்தந்திரமும் முன் தயாரிப்பும் எதிரியின் பலமும் அறிந்த பிறகே போருக்கு செல்ல வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த அத்தினாபுர வாரிசான நான் ஒருவன் போதாதா அந்த கைவனை கட்டி இழுத்து வர? இப்பொழுதே பொறுப்படுகிறேன். குருவே, என்னை ஆசீர்வதியுங்கள். துரியோதனா, எதற்கும் பாண்டவர்களையும் துணைக்கு அழைத்துச் செல்வது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை. அந்த கைவனை தளித்து நின்று என்னால் இழுத்து வர முடியும். இது உறுதி. வணங்குகிறேன் தந்தையே. துரியோதனா, என்னை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள் தாயே. நேற்று விளையாட்டு அரங்கில் நீ பீமனோடு பராக்கிரமத்தோடு மோதிய அற்புதத்தை விதுரன் எனக்கு எடுத்து சொன்னான். உன்னை வெல்ல இந்த உலகில் ஒருவனும் இல்லை. இது உறுதி. என்றும் எங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நேற்று உன் வீர கர்ஜனையை கேட்டு அரங்கே அதிர்ந்தது. நீ பீமனோடு மோதிய போது உன்னை ஆதரித்த கூட்டம் ஆர்ப்பரித்தது. இப்படி ஒரு மாவீரனை பெற்றதற்காக பெருமைப்படுகிறேன். இவை அனைத்தையும் விட ஒரு உண்மையான வீரனான கர்ணனை அவமானத்திலிருந்து காத்து ஒரு நாட்டிற்கு மன்னனாக்கினாயே மகனே. நீ நட்பிற்கே ஓர் புதிய இலக்கணத்தை எழுதிவிட்டாய். மகிழ்ச்சி தாயே. நான் இப்பொழுதும் நட்பின் பெருமையை உணராத ஒரு நயவஞ்சகனை எதிர்த்து போரிடவே புறப்படுகிறேன். ஆசீர்வதியுங்கள். நீ என்ன சொல்கிறாய் துரியோதனா? ஆம் தந்தையே, நமது குரு துரோணாச்சாரியாரை அவமானப்படுத்தியிருக்கிறான் அந்த பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன். அவனை எதிர்த்து போர் புரியவே இப்பொழுது புறப்படுகிறேன். துரோணாச்சாரியார் கேட்ட குருதட்சணையும் அதுதான். குரு கேட்ட குருதட்சணையை பெற்று தருவதுதானே உண்மையான சீடனுக்கு அழகு. உண்மைதான். அதே நேரம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். முதலில் எதிரியின் பலத்தை அறிந்து கொள். அதற்கேற்ப படைப்பலத்தை திரட்டிக்கொண்டு படையெடுத்து செல். நமது அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் பெயரை கேட்டாலே நடுங்கி விடுவான் அந்த கோழை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்.
என்னை ஆசீர்வதியுங்கள். இது குறித்து நீ பீஷ்மாச்சாரியாரிடம் கலந்து ஆலோசித்து விட்டாயா? இதில் கலந்தாலோசிக்க என்ன இருக்கிறது? வீரன் என்றைக்கும் யோசித்துக் கொண்டிருக்க மாட்டான். களத்தில் இறங்கி போரிடுவான். அதைத்தான் நான் இப்பொழுது செய்ய போகிறேன். எதற்கும் நீ அவரிடம் ஒரு தாயே, வார்த்தை. வீண் கவலை வேண்டாம். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். நான் வெற்றியோடு திரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றி உனக்கே உரித்தாகுக. சென்று வருகிறேன். ஜோதிடரே, ஜாதகம் என்ன சொல்கிறது? தங்களை பார்த்தால் ஏதோ குழப்பத்தில் இருப்பவர் போல் தோன்றுகிறதே. இல்லை மன்னா, என்றும் என்னுடைய கணக்கு தவறியதில்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுத்திக் கொண்டே இருக்கிறது. என்னால் சரியான முடிவுக்கு வர முடியவில்லை. சற்று பொறுங்கள். சரி, ஆகட்டும். மன்னா, புத்திர பாக்கியத்தில் தங்களுக்கு குறைவே இல்லை. ஆதலால் இந்த பாரத வருஷத்தில் போற்றி புகழும் புத்திரனும் புத்திரியும் தங்களுக்கு அமையப் போவது உறுதி. இதற்காகவா நீங்கள் இவ்வளவு குழப்பமடைந்தீர்கள்? நல்ல விஷயத்தை தானே கூறியிருக்கிறீர்கள். மன்னர் சற்று பொறுத்தருள வேண்டும். நான் விஷயத்தை இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. என்னுடைய கேள்விக்கான பதிலை தான் கூறிவிட்டீர்களே. இனி என்ன விஷயம் இருக்க போகிறது? அதை சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் கூறுங்கள். தாங்கள் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்த பிறகே தங்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். இது உறுதி.